என்னோட நேம் வந்து ஷைலஜா. நான் கொளத்தூர்ல இருந்து வரேன். நான் 2018ல இருந்து இந்த யோகா கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ரெண்டு பேருக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன் யோகா கிளாஸ், அதுவும் வீட்லயே. என்னோட வீடு பாத்தீங்கன்னா சின்னதுதான், ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அதுலயே ஒரு ஹால்ல வச்சு எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 இயர் கழிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எடுக்க ஆரம்பிச்சேன். வீடு ஃபுல்லாவுமே ரெண்ட் எல்லாமே காலி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எடுத்தேன். இப்ப வந்துட்டு எங்க வீட்டு பக்கத்துலயே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்களே வந்துட்டு ரெண்டுக்கு விட்டுருக்காங்க, அதுல எடுத்துட்டு இருக்கேன். நான் இப்ப அட் பிரசன்ட் ஒரு 70 பேருக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸஸ். இது வரைக்கும் 4 பிரெக்னன்சி இது கொடுத்துருக்கேன். அதாவது எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம நேச்சுரலா நம்ம வந்துட்டு எப்படி உணவு பிளஸ் வந்து உடற்பயிற்சி இது மூலயமாவே எப்படி நம்ம வந்துட்டு நம்மளோட உடம்ப வந்து டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணி குழந்தை வந்து உருவாகும் அப்படின்றதுக்கு ஒரு 4 பேருக்கு நேச்சுரலாவே குழந்தை பிறந்திருக்கு. சுகரு, பிபி, ஆஸ்துமா, சைனஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிருக்கேன். எல்லாமே நேச்சுரலா தான். நம்மளோட உடம்ப நம்ம எப்படி வந்து சரிப்படுத்தலாம் அப்படின்றது. இன்னொன்னு, எனக்கு என்னோட டாக்டர் சொன்ன ஒரு அட்வைஸ். ஆக்சுவலி நான் வந்து பாத்தீங்கன்னா 2018ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். காலையில என்ன பண்ணாலும் சரி, காலையில 3:45க்கு எனக்கு வந்து அலாரம் வைக்கலன்னா கூட விழுந்துருவேன். அது என்னோட சின்ன வயசுல இருந்து பழக்கம். அது எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குமான்றது எனக்கு தெரியாது. கரெக்டா 4:30க்கு என்னோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 4:30 to 5:30 என்னோட ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 5:30 to 6:30 கிளாஸ் எடுப்பேன். அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 hour 1.5 hours பிரேக், மறுபடியும் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் இப்படி பண்ணிட்டு இருந்த எனக்கு லாஸ்ட் 2025 நவம்பர் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, அப்படியே என்ன ஃபுல்லாவுமே டவுன் பண்ணி கீழே போட்டுருச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ் எடிமா அப்படின்ற ஒரு இது இருந்தது, ப்ராப்ளம் இருந்தது. 2005லயே வந்து பிரஸ்ட்ல வந்து ஒரு சின்ன சிஸ்ட், அதை வந்து ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடு வந்திருந்தது, அதுவும் ஆபரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த யோகா உள்ள வந்தேன். யோகா உள்ள வந்தோம், எனக்கு இந்த ப்ராப்ளம் ஃபுல்லா டவுன் ஆயிட்டேன். அப்படியே ஒரு 15 days ஒண்ணுமே இல்லை. ஒரு டெத் வீட்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது எங்க வீடு. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஓவர் ஆக்டிவ், பிளஸ் எல்லாத்தையுமே எடுத்தோம்னா ரஜினி சொல்றாரு இல்லீங்களா, ஸ்டார்ட் பண்றா ஹெட்ரா போடா கவுரா, அந்த மாதிரி டைப் நான். பட் ஆனா அந்த மாதிரி ஆயிட்ட உடனே ரொம்ப டவுன் ஆயிட்டேன். என்ன அப்படின்னா 0 stage ஆஃப் கேன்சர். இது விட்டுட்டா அடுத்த ஒரு 1 இயர்ல வந்துட்டு நீங்க வந்து கேன்சர் பேஷண்ட். என்னோட கட்டி வந்து தெரியுமா அப்படின்னா தெரியாது. இப்ப நர்வ்ஸ் எப்படி ஒரு தூக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருந்துச்சு. அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். டாக்டர் கேட்டாரு, எப்படி நீங்க இதை கண்டுபிடிச்சீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா இன்னையில இருந்து நீங்க பண்ணி பாருங்க. உங்க உடம்புக்குன்னு ஒரு 1/2 hour செலவு பண்ணுங்களேன். உடம்பு நம்மளோட பேசும், பாடி நம்மளோட பேசும். இது யாருக்குமே தெரியாது. நம்ம உடற்பயிற்சி பண்ணோம்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா இது தெரியும். எனக்கு அந்த மாதிரி வந்ததுதான். அதுவும் வந்து பிரஸ்ட்ல கூட இல்ல, மேல வாக்குல ஒரே ஒரு சின்ன இதுதான். அதை கண்டுபிடிச்சது கடவுளோட கிஃப்ட் தான். பட் ஆனா கர்மான்றது விடாது இல்லையா நம்மள. அதுக்கப்புறமா டாக்டர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீ வந்து இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணதுனாலதான் உனக்கு இது வந்து சின்னதுல தெரிஞ்சிருக்கு, அதனால ஒண்ணுமே இல்லைங்க, எந்த ஒரு இதுவும் கிடையாது. போன ஜஸ்ட் ஆபரேஷன் பண்ணாங்க, வெளியில வந்தேன், அவ்வளவுதான். வேற எந்த ஒரு கீமோவோ ரேடியேஷனோ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே வேணாம். ஆனா ரேடியேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னாங்க, ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல இது வராம இருக்கும் அப்படின்றதுக்காக. ஆனா நான் இன்னைக்கும் நம்புறது என்னோட ஒர்க் அவுட் மட்டும்தான். இது வந்து டாக்டர் நான் செக்அப் போகும்போது சொன்னாரு, நீங்க உங்களோட ஹிஸ்டரிய வந்து நீங்க எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னாரு. அதுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுதான். எனக்கு என்னோட ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணும்போது என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே தெரியும், இது நான் சொன்னது கிடையாது. சார் வந்து லாஸ்ட் வீக் தான் இன்ட்ரோடியூஸ் ஆனாரு, என்னோட ஸ்டூடெண்ட் மூலியமா தான் இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. அவருக்கு தெரியும் என்னோட ஸ்டூடெண்ட். இவர் வந்து நார்மலா தாங்க வந்தாரு, வந்து இப்படி நிக்க வச்சு என்ன எடுத்தாரு, அப்படி நிக்க வச்சு ஆனந்த் யோகா சென்டர் சொல்லுங்க, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, இப்படி இருக்கு சொல்லுங்க, இப்படிதான் சொன்னாரு. திடீர்னு அந்த இதுகிட்ட போயிட்டு நாங்க இது முடிச்சுட்டு எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து சொல்றாங்க, எங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு.
மேடம் நீங்க நெக்ஸ்ட் வீக் வந்துருங்க, உங்களுக்கு வந்து ஒரு அவார்டு இருக்கு அப்படின்னாரு. அப்படி அறிமுகமானவர் தான் லாஸ்ட் சண்டே 7th டே இங்க எனக்கு மேடையில கூட்டு வந்து நிக்க வச்சிருக்காரு. இந்த வாய்ப்பு அளித்த அவருக்கு ரொம்ப நன்றி. இன்னொன்னு யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.